ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக நடந்த மகா கும்பமேளாவோட க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். மக்கள் நிற்க கூட முடியாத மாதிரி ரிசர்வ்டு கோச் உள்ள ஏறி பயங்கரமான அட்டகாசம் பண்ணாங்க. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸாலேயும் முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபோர்ஸும் கிடையாது. இதை மட்டும் உள்ள மக்களே இன்ஜின் உள்ளே ஏறி கிட்டத்தட்ட 42 பேர் இன்ஜின் உள்ள உட்காந்துட்டாங்க. இன்ஜின் டிரைவர் வந்து வண்டி எடுக்க முடியாமல் அப்படியே திணறி போயிட்டார். அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் போலீஸ் வந்து எல்லோரும் இறக்கி விட்டாங்க. இதை மேனேஜ் பண்ண முடியாமல் தவிச்ச கவர்மெண்ட்டுக்கு புதுசாக கவர்மெண்ட் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. மக்களே பாருங்கள், பக்காவாக மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முன்னாடியே பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏசி கோச்சில் வயலேட் பண்ணி ஏறினவங்களையும் இறக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த ட்ரெயின்ஸை ப்ராப்பராக எல்லோரையும் க்யூவில் நிற்க வச்சு ட்ரெயினில் ஏறுறதுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை முன்னாடியே பண்ணியிருந்தால் இப்போ நடந்த உயிரிழப்புகளை தவிர்த்துருக்கலாம் மக்களே. இப்போ வந்து இந்த கும்பமேளா முடிகிற வரைக்கும் போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ திங்ஸ் வில் பி அண்டர் கண்ட்ரோலு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.